Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ மெயினாக ட்ராகன்ஸோட அப்பியரன்ஸ் இருக்கிற மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2024 வந்து டேம்சல் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் இன்னொரு கிங்டமோட பிரின்சஸாக இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிரின்ஸுக்கு வெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மவுண்டன் பக்கத்தில் வெட்டிங் முடிஞ்சதுமே ஒரு குகைக்குள்ளே அவங்கள தள்ளிடுவாங்க. அந்த குகைக்குள்ளே ஒரு ட்ராகன் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அவங்களும் அதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டோரி கிளியராக எக்ஸ்பிளைன் ஆனால் தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிங்டமோட கிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ட்ராகனோட குகைக்குள்ளே சில சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ராகனோட பேபி ட்ராகன்ஸை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவார். அடுத்த ஒரு சில மினிட்ஸ்லேயே அந்த ட்ராகன் வந்து அந்த கிங் ப்ளஸ் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரிவெஞ்ச் எடுக்கும். சேம் டைம் ஒரு சேலஞ்ச் பண்ணும், அந்த கிங்கோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 3 மெம்பர்ஸாக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குயின் இப்போ அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும். ஸோ அதுக்காக தான் மற்ற கிங்டமில் இருக்கக்கூடிய பிரின்சஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து அவங்க பிளட் கூட மிக்ஸ் பண்ணி அந்த குகைக்குள்ள அனுப்புகிறாங்க. அதுவும் இது அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கு. கடைசியாக தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்குள்ளே போவாங்க. ஹீரோயின்ஸ் ஒன்ஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுமே அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் அந்த குயின் ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டதுனால ஹீரோயினோட சிஸ்டர் அந்த குகைக்குள்ளே அனுப்புவாங்க. ஹீரோயினுமே அவங்களோட சிஸ்டரை சேவ் பண்ணுறதுக்காக அகைன் அந்த குகைக்குள்ளே போய் அந்த ட்ராகன் கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி ஆல்மோஸ்ட் அதை பியர் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பேடை எடுத்து கடைசியாக அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ட்ரூத்தை ரிவீல் பண்ணிடுவாங்க. அந்த ட்ராகனுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணும், இன்னசென்ஸ் பீப்புள்ஸை நான் ரிவெஞ்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னு. கிளைமேக்ஸில் அந்த 2 பேருமே ட்ராகன் ப்ளஸ் நம்ம ஹீரோயின் 2 பேருமே அந்த பிரின்ஸோட கிங்டமுக்கு போய் அந்த கிங்டம் மொத்தத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். ஸோ நம்ம ஹீரோயினே இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த மவுண்டனோட எட்ஜிலேருந்து கீழே போட்டுருவான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சேடாக இருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் கீழே விழுந்ததுமே மேலே இருக்கவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்குமே ரியலைஸ் ஆகுது, இது எல்லாமே ஒரு ட்ராப் தான், அவங்க வேணும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஹீரோயின் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அது ஒரு குகை மாதிரி இருக்குது. அது வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது சில வாட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ளஸ் சில ஓம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஓம்ஸ்லாம் ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். ஸோ லைட்னிங்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் தூரமாக போகும்போது ஒரு பெரிய ராக் இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது. அதை குடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த மொத்த பிளேஸையுமே டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஒரு ட்ராகன் அந்த இடத்துக்குள்ளே வருது. கண்டினியூஸாக அந்த ஹீரோயின் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஹீரோயினுமே அதுக்கிட்ட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் அதுலேருந்து ஓடி போய் சின்னதாக ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த ட்ராகன்மே இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே ஒன்றை மாதிரி தான் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க, ஆனால் யாரையுமே நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுது. இப்போ ஹீரோயினுமே பயங்கர நர்வஸாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஸ்டக்கான நிறைய பேர் அங்கேருந்து எப்படி வெளியே போகணும் அப்படிங்கிற ரூட்டை ட்ராயிங் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ட்ராகன் அங்கேருந்து போயிடுது. அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு அந்த ரோட் வழியாக ஃபாலோ பண்ணி போகிறாங்க. மவுண்டனோட டாப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது.
அது வழியாக எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஸ்டில் அந்த ட்ராகன் அந்த இடத்துக்கு வந்துடுது. அகைன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் போய் மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த குகைக்குள்ளே யாரோ ஒரு சோல்ஜர்ஸ் வர மாதிரி சவுண்ட் கேட்கும். நம்ம ஹீரோயினோட ஃபாதர் தான் அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு அங்கே வந்திருப்பாங்க. இப்போ அந்த ட்ராகன் அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிடும். அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த குயினோட பிளான் தான். அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைடில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள்ஸை இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அந்த குகைக்குள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த ட்ராகன் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸை டிஸ்ட்ராய் பண்ணும். Hey guys, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ரிலேட்டடான மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபேண்டசி ரிலேட்டடான மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா சில ட்ராகன் ரிலேட்டடான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ட்ராகன் ரிலேட்டடான மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இந்த மூவியில் வரக்கூடிய ட்ராகனால் பேசக்கூட முடியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு விஷுவலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட், ஓகே, ஒரு 100 to 200 இயர்ஸ் முன்னாடி நடந்த அந்த செஞ்சுரிஸில் நடந்த ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான். அதாவது இந்த கிங்டம்ஸ்லாம் இருக்கும்ல, கிங்டம்ஸ், கிங், ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு மூவி தான் இது. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கிங்டம் இருக்குது. அந்த கிங்டமோட குயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கிங்டமில் இருக்கக்கூடிய பிரின்சஸை அவங்களோட பிரின்ஸுக்கு வெட்டிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு லெட்டர் அனுப்பி அந்த பக்கம் வைக்கிறாங்க. ஸோ இன்னொரு கிங்டமில் யார் இருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த கிங்டமோட பிரின்சஸ். அவங்க அந்த லெட்டரை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொத்த ஃபேமிலியுமே அந்த குயினோட கிங்டமுக்கு போகிறாங்க. அங்கே போய் நம்ம பிரின்ஸும் அந்த பிரின்சஸும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக யாருக்குமே சொல்லாமல் அந்த குயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சியாக அவங்களோட வெட்டிங்கை ஒரு மவுண்டனோட டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளில் நடத்துகிறாங்க. ஸோ அங்கே ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர டவுட்டாக இருக்குது, எதுக்காக இவ்வளோ சீக்கிரட்டாக யாருக்குமே தெரியாமல் வெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க அங்கே போய் நிற்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள் எல்லாரோட ஃபேஸையும் பார்க்கும்போது யார் ஃபேஸ்லையுமே கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்லை. எல்லாருமே ரொம்ப சேடாக இருக்காங்க. ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் தோணுது. இப்போ வெட்டிங் முடிந்து அடித்த நிமிஷமே அந்த குயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கையை சின்ன ஒரு நைஃபால் கட் பண்ணி, ஹீரோயின் கையுமே லைட்டாக சின்னதாக நைஃபால் கட் பண்ணி அவங்க பிளட்டை சேர்ப்பாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியும் ராயல் பிரெட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொன்னால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் தான். இப்போ அந்த பிரின்ஸ் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மவுண்டனில் கையுமே லைட்டாக சின்னதாக நைஃபால் கட் பண்ணி அவங்க பிளட்டை சேர்ப்பாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியும் ராயல் பிரெட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொன்னால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் தான். இப்போ அந்த பிரின்ஸ் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய